எதிர்கட்சி தலைவர் அவரும் சரி பிஜேபியும் சரி ரெண்டு பேருமே நிக்கலன்னா என்ன காரணம்னா இப்ப நின்னா அங்க டெபாசிட் கூடும், அதனாலேயே அவர்கள் நிற்கவில்லை என்பது. எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்றால் கொள்கை பிடிப்போடு கழகத்திலே இணைந்து செயலாற்றி வந்தவர்கள். அப்படிலாம் இல்லாதவங்களாம் இன்னைக்கு வந்து திடீர்னு கட்சியாச்சு திடீர்னு முதலமைச்சராயிடும் அப்படிலாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாக்கிவிடும். தமிழக முதல்வர் தளபதி அவர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் எந்த காலத்திலும் வீழ்த்த முடியாது. இந்த மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது நம்முடைய மாலிக் அவர்களும் லெனின் அவர்களும் இளமாறன் அவர்களும் உங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுத்து வைக்கிறார்கள். அதான் முக்கியம். நீங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க எவ்வளவு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோம்னா சில பேர் சொல்லிட்டு இருக்கான். அதையெல்லாம் தூக்கி எறிந்து இன்று தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்வதுதான் நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள். அவர் உங்களுக்காக விளையாட்டுக்காக விளையாட்டு இளைஞர்களுக்கு கல்வியும் கற்பிக்கிறார், விளையாட்டிலேயும் அவர் சிறந்து விளங்க செய்கிறார். இதையெல்லாம் இளைஞரணி மாணவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிற ஒரு துணை முதலமைச்சர் தான் இளைஞரணி செயலாளர். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இன்று நம்முடைய மூவரையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். இருக்கிறது பாருங்கள், அதுதான் கடைசி வரை நிலைத்து நிற்கும். அதை மறந்துவிடக்கூடாது. அப்படி இளைஞராக இருக்கிற பொழுதே செயல்பட்டவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திருவாரூர் பள்ளியிலே படிக்கிற பொழுதே ஒரு புது உணர்வோடு, இயக்க உணர்வோடு, பெரியார் உணர்வோடு செயல்பட்டவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் வழியிலே செயல்படுவோர் தான் இன்றைய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். தளபதியும் அதுபோல்தான் இளைஞராக இருக்கிற பொழுது இளைஞரணியை உருவாக்கி பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பொழுது, கல்லூரியில் படிக்கிற பொழுது அவர் சுற்றாத இடமே இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் அப்பொழுது ஒருங்கிணைந்த கலைஞர் கொள்கையிலே உருவாக்கியவர் நம்முடைய தளபதி அவர்கள். அந்த வழியிலே தான் உலுக்கி பிறந்தது பூனையாகுமா என்பதை போல தலைவருடைய மகனாக இருக்கிற உதயா அவர்கள் இன்று தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களையெல்லாம் இன்று ஈட்டி அவர்களையெல்லாம் களத்திற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பேசுகிற பொழுது, நம்முடைய கௌதம் சிகாவனையும் பேசுகிற பொழுது 26 தேர்தலை பற்றி சொன்னார்கள். அந்த 26 தேர்தலிலே உங்கள் பணி முக்கியமாக இருக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர் வந்திருக்காங்க, இருள் கழக செயலாளர், நகர கழக செயலாளர்லாம் வந்திருக்காங்க. இங்கே எல்லோரும் சொன்னதை போல எல்லோரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஈரோடு இடைத்தேர்தலும் வருகிறது. அதிலே நாம் பெறுகிற வெற்றி சாதாரணமானது அல்ல. எதிர்த்து இருப்பவர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்கிற பொருள். டெபாசிட் இழந்து விடுவோம் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிற அமாவாசை கனவு கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவரும் சரி, அதே போல பிஜேபியும் சரி ரெண்டு பேருமே நிக்கலன்னா என்ன காரணம்னா இப்ப நின்னா அங்க டெபாசிட் கூடும், அதனாலேயே அவர்கள் நிற்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த அடிப்படையிலே தான் இங்கே இந்த தேர்தல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுக்குதான் ஒருத்தர் இப்பதான் இங்கதான் மாநாட்டு ஆரம்பிச்சாரு. திடீர்னு அவர் போய் நான் எங்கேயோ போறேன்னு ஒருத்தர் போற எதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தர்லாம் இன்னைக்கு அரசியலுக்காக எதையோ விட்டுட்டு வராங்க. அன்னைக்கு இருந்த நடிகர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்றால் கொள்கை பிடிப்போடு கழகத்திலே இணைந்து செயலாற்றி வந்தவர்கள். அப்படிலாம் இல்லாதவங்களாம் இன்னைக்கு வந்து திடீர்னு கட்சியாச்சு திடீர்னு முதலமைச்சராயிடும் அப்படிலாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவுகள் எல்லாம் தவிடுபொடியாக்கிவிடும். அது ஆக்க வேண்டிய நம்மதான் இன்னும் பெரியாரை பற்றியே இழிவாக பேசுகிற ஒரு குழந்தை இருக்கிறார். அவருக்கும் பெரியார் நாம் பார்க்காத கூட கிடையாது, பண்ணாத தப்பு கிடையாது. இந்த
போட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்தி பண்ணார். அந்த போட்டோவே டூப்ளிகேட்னு அதை எடுத்தவரே சொல்லிவிட்டார். அந்த மாதிரி அன்னைக்கு அவர் பேரை சொன்னாதான் வளரலாம்னு நினைச்சவங்க, தமிழுக்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடு தெரியாதவர்கள். பெரியார் இந்த 25ஆம் தேதி நாம் மொழிப்போரிலே உயிரிழந்தவர்களுக்கு நினைவு நாள் கூட்டத்தை நாம் நடத்தவிருக்கிறோம். அதிலே எவ்வளவு பேர் உயிர் நீத்தார்கள் என்பதெல்லாம் கூட அவருக்கு தெரியாது. உண்மையிலேயே தமிழ் என்றால் என்ன என்பது பெரியாருக்கு தெரியும். அந்த பெரியார் அவரையே இழிவுபடுத்துகிற வகையிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது இளைஞர்களுடைய உங்களுடைய கடமை. அப்படிலாம் கொஞ்சம் பேர் புதுசா வெற்றி எதனா பண்ணலாமா? ஏன்னா இனிமேல் தமிழக முதல்வர் தளபதி அவர்களை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் எந்த காலத்திலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு உறுதி அவர்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் எதையோ பேசி எதையோ செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவருடைய கனவில் அது நிச்சயம் உருப்பட போகிற கனவு அல்ல. அவர்களுடைய கண்ணில் மண்ணை தூவுவது நம்முடைய கடமை. அதுவும் குறிப்பாக வந்திருக்கிற இளைஞரணி உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.